சார் ஒரு பார்ட்டியவே தூக்கி சார் ஒரு கட்சியவே தூக்கி நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு கட்சி சார், அதிமுக ஒரு கட்சி சரியா? நீங்க அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார். அவர் ஒரு தனி பார்ட்டி. அது நீங்க என்ன பிரச்சாரத்துல நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா, நீங்க அந்த பார்ட்டியை இந்த கட்சியே தூக்கி அப்படியே இவர்கிட்ட கொடுத்துருவேன்னு நீங்க சொன்னீங்க. இவர்கிட்ட வந்துரும் நீங்க, இவரை விட்டு விடவே முடியாது நீங்க சார். சொன்னவர் இன்னைக்கு உங்க கட்சியில இல்ல சார். சொன்னவர் உங்க கட்சியில இல்ல அனுமதி கொடுங்க. 96ல மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வரும்போது கலைஞருக்கு தெரியாதா? அவர் காங்கிரஸ்காரன் தெரியாதா? காமராஜருடைய பக்தர் தெரியாதா? அன்னை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு வேண்டியவர்கள் தெரியாதா? அப்ப மட்டும் இவங்களுக்கு எப்படி மூப்பனார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்கள் காமராஜருக்கு பிறகு இவரை மாதிரி யோக்கியமான தலைவர்களோடு நான் கூட்டணி வைத்திருப்பதை பெருமையாக கருதுறேன்னு எப்படி கலைஞர் சொன்னாரு? அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியை அவர் அதனால காங்கிரஸ் முடக்கி விட்டான்னு சொல்லிடுவீங்களா? சரி, 1999 அடல் பிகாரி வாஜ்பாயோடு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைத்து அமைச்சரவையில பங்கெடுத்தாங்களா? அப்ப தெரியாதா உங்களுக்கு? சரி சார், பேசலாம் சார். எனக்கு நீங்க சொல்ற எந்த விளக்கமும் எனக்கு புரியல. அதனால நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட போறேன். அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது. சரி சரி, இத பாக்குறவங்களுக்கும் புரியல, அதனாலதான் எனக்கும் புரியல. இல்ல அப்படி கிடையாது. திமுக கூட்டணி வைத்தால் அவர்கள் புனிதமானவர்கள். ஆனா பாரதிய ஜனதா கூட்டணி வைச்சா அது அவங்க தப்பான ஆக்கு. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க அதிமுகவுல இன்னைக்கு பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்களை திரு எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்திருக்கிறாரா இல்லையா? சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரா இல்லையா? எங்களை விட தமிழ்நாட்டில் எங்களை விட வலிமையான கட்சி அதிமுக. சரிங்க சார், இந்தியாவில் அவர்களை விட நாங்கள் வலிமையானவர்கள். ஓகே சார், பேசலாம்.